யாரோ மனதிலே ஏனோ கனவிலே. உனக்கு கொஞ்சம் கூட சலிக்காதா? தயவு செஞ்சு வா, அதான் ஐஸ்கிரீம் வாங்கியாச்சுல, போலாம். ஏங்க உங்களுக்கு? எனக்குலாம் பிடிக்காது, நீ சாப்பிடு. ஏமா தாயி, அதான் வேணாம்னு சொல்லிட்டாங்க, வா கிளம்பலாம். அட இருடி, ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு வரேன். எப்பா, நீ பேசி முடிக்கிறதுக்குள்ள ஐஸ் உருகிரும். அட இருடி, கோச்சுக்காத, ஒரு 2 நிமிஷம். இதுக்கு தான் இந்த லவ் பண்றவங்க கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்க கூடாது. இவன் இந்த ஆள் மேல எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. பாரு, பைக் எப்படி முறுக்கிட்டு இருக்கானே. இது மகாவோட அண்ணனாச்சே, ஒருவேளை நம்மளதான் பார்க்க வந்திருக்காரோ? டேய் ஒண்ணு தாண்டா, என்ன யோசிச்சுட்டு நிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவர் என் ஃப்ரெண்டு தான். ஓ ஃப்ரெண்டா? ஏண்டா சின்ன வயசுல இருந்து உன் கூடயே இருக்கேன், எனக்கு தெரியாம என்ன ஃப்ரெண்டு? நான் பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன்ல, அங்க ஃப்ரெண்டானவர். நான் போய் பேசிட்டு வரேன். என்னாச்சு ப்ரோ, இவ்வளவு தூரம் தேடி வந்திருக்கீங்க? இல்ல, சடனா மகாவை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். ஓ சரி 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 யுவன், நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. சரிங்க ப்ரோ, நீங்க கிளம்புங்க. மகாவை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ கூட இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பயமும் இல்ல. கார் வந்ததும் நான் பயந்தே போயிட்டேன். நல்ல வேலை நீ பிடிச்சு இழுத்துட்ட. ஐயோ, இவர் நிக்கிறது தெரியாம வேற கிஸ் பண்ணிட்டோமே, ஏதாவது நினைச்சிருப்பாரோ? நான் எதுவும் நினைச்சுக்கல, நான் கிளம்புறேன். அண்ணா, சைட் ஸ்டாண்ட் எடுக்காம இருக்கீங்க பாருங்க, எடுத்துட்டு கிளம்புங்க. உறங்கும் போதும் இவனின் கவனம் உறங்கி போகாது, கனவில் கூட காவல் செய்யும் கடமை மறவாது. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா, மகளென வளர்க்கிறான் இவன் உயரம் குறைந்த தாயடா. இவனின் அன்பை அறிந்திட எந்த மொழியும் போதாது. இவன் அண்ணன் பாதி, தந்தை மீதி, ஆனானே ஆனானே. ஏன் இவன்? யார் அவரு? ஏண்டி கேக்குற? இல்ல, அவரை பார்த்தா ஏதோ பிரதர் ஃபீல் வருது, அதான் கேட்டேன். அதான் சொன்னனே, என் ஃப்ரெண்டுன்னு. ஓ, ஆனா எனக்கு என்னமோ அவரை பார்க்கும்போது ஒரு பிரதர் ஃபீல் வருது, ஏன்னுதான் புரியல. அடி, உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோ, வா போலாம். அட இருடி வரேன். இவன், நான் வரேன். ம் இல்ல இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. அடி, நீ வரேன்னு சொல்லி இன்னும் 4 எபிசோடுக்கும் இவன் கூட நின்னாலும் நின்றுவேன். வாடி. டேய் சூர்யா, இப்ப மாமா பாட்டு பாடுவனா, நீ அதை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுவியா? முன்தினம் பார்த்தேனே, பார்த்ததும் தோற்றேனே. அடே அடே, ஏன்டா அழுகுறேன்? ஒருவேளை உனக்கு இந்த பாட்டு பிடிக்கலையோ? சரி விடு, நான் உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பாட்டு பாடுறேன். அழகு குட்டி செல்லம் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். அச்சச்சோ, இந்த சாங்கும் பிடிக்கலையா? நான் வேணா வேற ஏதாவது ட்ரெண்டிங் சாங்கா பாடவா? என்ன சாங் பாடுறது? தொட்டு தொட்டு பேசும் சொல்தானா? அச்சோ, இதுவும் பிடிக்கலையா? மச்சான், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைகிட்ட? அவங்கிட்ட பாட்டு பாடி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க போல. அது வந்து பெருசி, நான் எதுவும் பண்ணல. இவன் பாரு எப்படி அழுகுறானு. நீ ஒவ்வொரு பாட்டா பாடி வெறுப்பேத்தினா அவன் அழாம என்ன பண்ணுவான்? இல்லடி, நான் பாட்டு பாடி அவனை சிரிக்க வைக்கலாம் தான் நினைச்சேன், ஆனா அது அப்படியே உள்டாயிருச்சு. டேய் டேய் அழாதடா, நான் பாட மாட்டேன். டேய் சூர்யா தங்கம், அதான் உங்க மாமா பாட்டு நீ பாடிட்டாரே, இன்னும் என்ன அழுதுட்டு இருக்க? அழுகி நிறுத்துங்க பார்க்கலாம். என் செல்லம்ல பாத்தீங்களா, சமத்து, நான் சொன்னதும் அழுகி நிறுத்திட்டான். அடே, உனக்காக இந்த மாமன் கஷ்டப்பட்டு கிட்டார்லாம் வச்சுட்டு பாட்டு பாடிட்டு இருக்கேன், நீ என்னடானா அவன் பேச்சுக்கு அமைதியாக்குற. டே ஆதி, நீ பாடுறது பாட்டு மாதிரி இருக்கணும், ஒப்பாரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா. அதான் என் பையன் அழுதுட்டான். எது நான் பாடுறது அப்படி இருக்கா? எங்க இன்னொரு தடவை பாடுறேன். நெஞ்சுக்குள் பெய்திடும் மாமலை, நீருக்குள் மூழ்கிடும் தாமரை. மச்சான் மச்சான், போதும் போதும், தேவையில்லாம காதுல இருந்து ரத்தம் வர வச்சிடாதீங்க. அப்புறம் சூரிய குட்டி வேற பாவம், அவனே நைட் ஃபுல்லா அழுதுட்டு இப்பதான் கொஞ்சம் தூங்குற டைம், இப்போ நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. என் மருமகனுக்கு இப்ப இருந்தே கிட்டார்லாம் வாசிக்க சொல்லி கொடுத்து அவனை பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக்கிடலான்னு பார்த்தா, அதுல வந்து நீங்க 2 பேரும் மண்ணாளி போடுறீங்க. அவன் ஏதோ சும்மா அழுதுருக்கான், நான் வேணா இன்னொரு சாங் ட்ரை பண்றேன். அடே, உனக்கு கொன்றுவேன். உனக்கு ஏதாவது சாங் பாடணும்னா வெளியே போய் ரோட்ல நின்று பாடு, 4 காசாவது கிடைக்கும்.
ச்சே சூர்யா, எல்லாம் ஒன்னால தான்டா. கிரேட் இன்சல்ட். இதுக்காக நீ என்ன பண்ற? வளர்ந்து வந்தது என் கூட சேர்ந்து உன் அப்பனையும் உங்க அத்தைக்காரையும் ஒரு வழி பண்ற. அடே ஆதி, இவன் கூட உட்காந்து நீ காமெடி பண்ணதெல்லாம் போதும். முதல்ல பொட்டிக் கிளம்பு. அட ஆமால, நானும் மறந்தே போயிட்டு பாருங்க. பிரியாக்கா பிரெக்னெண்டா இருக்காங்களா, அதனால நீங்க கொஞ்சம் பொட்டிக் போய் பாத்துக்கோங்க. ஓ அப்படியா? அப்போ ஓகே, நான் போறேன். ஏய், நீ மட்டும் வீட்ல இருந்து என்ன பண்ண போற? நீ வாடி. ஏங்க, நான் உங்க கூட வந்துட்டா சூர்யாவை யார் பாத்துப்பா? அதெல்லாம் மாம்ஸ் பாத்து பாரு, நீ வா. கொஞ்ச நாள் நான் வீட்லயே இருக்கேன். இந்த சூர்யா கூட இருக்கிறது என் மனசுக்கு அவ்வளவு நிம்மதியா இருக்கு. எனக்கும் அதேதான். இந்த சுட்டி பையன் கூட இருக்கும்போது எனக்கு வேலைக்கு போகணும்னு தோணவே மாட்டேங்குது. இல்ல நான் மட்டும் தோணிரும். பாத்தியா சூர்யா, அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து கலாய்க்கிறாங்க. நீ வளர்ந்து வந்ததும் இவங்க 2 பேரையும் வச்சு செய்யலாம். பாத்தியா சவுண்ட் விடுறான். டேய் சூர்யா, மாமா கிளம்புறேன்னு ஃபீல் பண்ணாத. நைட்டு வந்து உனக்கு மிச்ச பாட்டு பாடுறேன். பாய். இப்ப அவன் மனசுல என்ன நினைப்பான் தெரியுமா? தயவு செஞ்சு வராதீங்க போங்கன்னு நினைப்பான். நீங்க காலேஜ் போறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் சூர்யாவை பாத்துக்கிறேன். சரி பெருசி, அப்படி காலேஜ் போறதா இருந்தா நான் உனக்கு கூப்பிடுறேன், நீ போ. டேய் தங்கம், நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்து வாங்க, உனக்கு அத்தை விதவிதமா சமைச்சு தரேன். என் செல்லம். டேய் சூர்யா, என்ன பாக்குற? எங்க 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 அம்மா சொல்லு. அம்மா புதிதானது இவள் மழலையின் மொழி கேட்டு தாயாக தந்தை மாறும் புது காவியம். ஓ இவன் வரைந்த கிருக்களில் இவளோ உயிரோவியம். வந்தது வராதும் இப்படி உருன்னு இருக்கீங்க, என்னாச்சு? இல்ல, நான் ஒர்க் பண்றேன்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல சின்ன சின்னதா ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டே இருக்கு. அடிக்கடி ரிப்போர்ட் மாத்துறது, அப்புறம் சில நேரத்துல ஆபரேஷனுக்கு தேவையான ஸ்பெசிலிட்டிஸ் கூட இருக்க மாட்டேங்குது. டீன் கிட்ட சொன்னாலும் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அவசரமா லாஸ்ட் மினிட்ல ஆம்புலன்ஸ்ல வேற ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப வேண்டியதா இருக்கு. ஏங்க, ஒண்ணு பண்ணலாமா? நீங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே வந்துருங்க. நம்ம வேணா முதல்ல சின்னதா ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பெரிய ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்ணலாம். நல்ல ஐடியா தான். ஆனா ஹாஸ்பிட்டல் தனியா ஓபன் பண்றதுக்குலாம் நிறைய அமௌண்ட் வேணும்டி. என்கிட்ட கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் இப்போதைக்கு பார்த்தாது. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல்ல இப்படி சின்ன சின்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. நானும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஆனா ஒரு ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரமா இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். ஏங்க, இதெல்லாம் எதுக்கு நீங்க கண்டுக்கிறீங்க? கண்டுக்காம விடுங்க. அது எப்படி முடியும்? என் கூட ஒர்க் பண்ற டாக்டர் அனு அவங்களே இந்த விஷயத்தை பத்தி ரொம்ப சீரியஸா பேசினாங்க. திரும்ப கையிலோட கேஸை ரீஓபன் பண்ண போறாங்க. இதுல கூட ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அனு முழுசா நம்புறாங்க. அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல முதல்ல யாருனால பிரச்சனை வருதுங்கிறத கண்டுபிடிக்க போறோம். ஏங்க, எதுக்குங்க நமக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? ஏய், நான் ஒரு டாக்டர் டி. இதை அப்படியே கண்ணு காணாம விட முடியாது. கடவுளா இருந்து பேஷண்டோட உயிரை காப்பாத்துறது தான் எங்களோட வேலை. நாங்களே தப்பு பண்ணா பேஷண்ட் அப்புறம் யாரை நம்புவாங்க? அதெல்லாம் சரிதான். ஆனா இதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி இப்பதான் நம்ம கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். திரும்பவும் பிரச்சனை வேணுமான்னு யோசிக்கிறேன். பாத்துக்கோங்க, எதுவா இருந்தாலும் பாத்து பண்ணுங்க. சரிடி, நான் பாத்துக்கிறேன். ஆமா, அதித்தி எங்க? மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு என்னமோ தெரியல, சீக்கிரமாவே தூங்கிட்டா. அப்புறம் அதித்திக்கு சம்மர் லீவ் வேற ஆரம்பிச்சிருச்சுல. எங்கேயாவது வெளியே போனா சொல்லு, நான் கூட்டிட்டு போறேன். போலாம் போலாம். உங்களுக்கு நான் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். அது நடந்து முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம ஒண்ணா சேர்ந்து டூர் போலாம். சர்ப்ரைஸா? என்னது? அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது, கூடிய சீக்கிரம் சொல்றேன். ஆனா ஒண்ணு, எனக்கு நிச்சயமா தெரியும், இந்த சர்ப்ரைஸால நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆறா, ஓவர் பில்டப்பா இருக்கு. நான் பில்டப் கொடுக்குற அளவுக்கு அது கொஞ்சம் பெரிய சர்ப்ரைஸ் தான். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. அன்னைக்கு நீங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அதையும் பாக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ஆசிரமத்துக்கு சேர்றதுக்கு முன்னாடி உங்க அம்மா அப்பாவை பாத்திருப்பீங்கல்ல, அவங்க முகம் கூட உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இல்லையே. அது எப்படிங்க இல்லாம போகும்? அம்மா அப்பாவோட முகம் மறக்குமா? ஆசிரமத்துக்கு எப்படி வந்து சேர்ந்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல. சரி, இப்ப எதுக்கு அதெல்லாம் விடு. அதான் எனக்கு அம்மாவா அப்பாவா எல்லாவாவும் நீயும் அதித்தியும் இருக்கீங்களே. நாங்க இருக்கோம் தான். ஆனா அவங்களும் உங்க கூட இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. இனிமே அதெல்லாம் நடக்க போகுது. அதெல்லாம் நடக்கும் பாருங்க. ஏய், சும்மா எதையாவது உளறிட்டு இருக்காதடி. உள்ள வா. ஏங்க, நான் வளரல, நிஜமாதான் சொல்றேன். நிச்சயமா ஒரு நாள் நீங்க உங்க அம்மா அப்பா ஒண்ணு சேருவீங்க பாருங்க. ஏய், ஏதாவது நடக்கிற கதையா இருந்தா பேசு. நீ பாட்டுக்கு ஏதாவது அடிச்சு விடாத. அப்போ நீங்க என்ன நம்பல? அடியே விடுடி. எங்க அம்மா அப்பா யாருன்னு எனக்கு தெரியாது. அவங்க போட்டோ கூட என்கிட்ட இல்ல. அவங்களை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதெல்லாம் முடியும். நீங்க வேணா பாத்துட்டே இருங்க. நம்ம சீக்கிரமா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவோம். உங்க மூஞ்சிலேயே முடிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா காலங்கத்தாலே உங்க முகம் இதான் பார்க்க வேண்டியது இருக்கு. இங்க பாருங்க, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து வீடு காலி பண்ணிட்டு போயிருங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். ஏமா, என் பையன் தான் உங்க பொண்ணு பக்கமே வரதில்ல, அப்புறம் என்ன? என்னது, உன் பையன் என் பொண்ணு பக்கமே வரது இல்லையா? பொழுதன்னைக்கு இங்கே தான் கிடக்குறான். அங்க பாரு, நம்ம இங்க கட்டி சண்டை போட்டுட்டு இருக்கோம். அவன் கொல்லி கண்ணு வச்சுட்டு என் பொண்ணு உருட்டி உருட்டி பாத்துட்டே இருக்கான்.
ஏமா எங்க பையனை குறை சொல்றதெல்லாம் இருக்கட்டும், கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பி பாருங்க. உங்க பொண்ணும் முட்டை கண்ணை வச்சு இங்கே தான் பாத்துக்கிட்டு இருக்கு. ஏடி உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? அவன் உன்னை கல்யாணத்தன்னைக்கு வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு போனான். நீ என்னடானா இன்னும் அவனையே பார்த்து நிக்கிற. ஏம்மா நான் ஒன்னும் அவரை பார்க்கல. நீ ஏதோ சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, சத்தம் கேட்டுன்னு வெளியே வந்த அவ்வளவுதான். பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்கேன், நான் போயிட்டு வரேன். அதுதான் என்கிட்ட அப்பவே சொல்லிட்டல, கிளம்பு. போறேம்மா போறேன், பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறேன், நான் போயிட்டு வரேன். அடியே அதையும் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க, கிளம்புடி. அம்மா உனக்கு புரியுதா இல்லையா? பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வரேன், நான் போயிட்டு வரேன். நீ சண்டை போடாம உள்ள போ. ஏண்டா அந்த பொண்ணு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போறேன்னு உங்ககிட்ட சொல்லி சொல்லி சிக்னல் கொடுத்துட்டே இருக்கு, நீ கண்டுக்காம நிக்கிற. அவ கூப்பிட்டதும் பின்னாடியே போயிட்டா அதுல என்ன கிக்கு இருக்கு? அதான் கொஞ்ச நேரம் கூப்பிடட்டும், அப்புறம் போய்க்கலாம். ஏண்டா ஒரு பக்கம் உங்க அம்மாவும் நடுவுல என்ன சண்டை போட்டுட்டு இருக்காங்க, நீ அவ கூட கண்ணாலே காதல் சண்டை போட்டுட்டு இருக்க. டே, எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாம நிக்கிறான். அடி என்னடி என்ன பாத்துட்டு நிக்கிறான், போடி. அதாம்மா நான் கோயிலுக்கு போறேன்னு உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஏய் என்ன டென்ஷன் பண்ணாம இங்க இருந்து கிளம்பிரு. அம்மா நானும் கோயிலுக்கு போயிட்டு வரேன். ஏய் இரு இரு, நீ எதுக்கு கோயிலுக்கு போற? என் மாமியாருக்கு நல்ல புத்தி வரணும்னு கோயில்ல சாமி கிட்ட வேண்டிட்டு வர போறேன். டேய் யாருக்கு யார் மாமியாரு? வாயை உடைச்சிருவேன். அட கரெக்ட் இல்ல, நீங்க என்னோட மாமியார் இல்லையே. ஆனா இப்போதைக்கு அப்படி சொல்ல முடியாதுல, அதான் இப்போதைக்கு உங்களையும் நான் மாமியாரை ஏத்துக்கிறேன். ஏய் ஏதோ சொன்ன, உன் பையன் பெரிய யோகியன. இப்ப பாரு, என் பொண்ணு கோயிலுக்கு கிளம்புறேன்னு சொன்னதும் அவனும் பின்னாடியே போறேங்கிறான். அட இது எனக்கு கொடுமையா இருக்கு. கோயில்ல உங்க வீட்டு சொத்தா? ஏன் உங்க பொண்ணு மட்டும் தான் கோயிலுக்கு போணுமா? என் பையனா போக கூடாதா? டேய் தம்பி நீ போடா. நீ மகா நீ ஒண்ணு கோயிலுக்கு போக வேண்டாம், உள்ள போடி. அம்மா வாரத்துக்கு ஒரு நாள் கோயிலுக்கு போறேன், அது கூட உனக்கு பொறுக்கலையா? எப்ப பார்த்தாலும் என்னால வீட்டுக்குள்ளே அடைஞ்சலாம் இருக்க முடியாது, நான் போறேன். ஏய் மகா இரு, நானும் வரேன். டேய் என் பொண்ணு பின்னாடியே போன உன் காலை உடைச்சு கையில கொடுத்துருவேன். என்னது என் பையன் காலை உடைப்பீங்களா? என்ன தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி இப்படி சொல்றீங்க? காலை உடைச்சு பாருங்களேன் பாப்போம். அம்மா எதுக்கு இவங்க கிட்ட உங்க எனர்ஜி வேஸ்ட் பண்றீங்க? இப்ப பாருங்க அத்த, உங்களுக்கு நான் வேணா ஒரு கதை சொல்லவா? ஒரு ஊர்ல ஒரு அழகான குடும்பம் இருந்துச்சாம். அட மருமகனே, கதை சொல்ல போறியா? எங்க சொல்ல நானும் கேக்குறேன். கேளுங்க அத்த. அந்த அழகான குடும்பத்தை உடைச்சு ஒரு குழந்தைய ஒரு 2 திருட்டு பூனைங்க தூக்கிட்டு வந்துருச்சான். சரி அடுத்து, இப்போ அந்த திருட்டு பூனைங்க 2 எங்க இருக்கு தெரியுமா? எங்க இருக்கு மருமகனே? இந்த விஷயத்தை இவன் எப்படி தெரிஞ்சுட்டான்னு தெரியல. ஆனா சீக்கிரம் இவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். மருமகனே சீக்கிரம் சொல்லு. என்ன மாமியாரே சொல்லிடலாமா? ஐயப்பா சாமி, நீ கோயிலுக்கு போய் இல்ல எங்கேயோ போ, நான் போற முதல்ல. ஏன் தம்பி அந்த அம்மா தான் எதுக்கு எடுத்தாலும் வல்லு வல்லுன்னு கத்துதுல, நீ எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திட்டு இருக்க? நான் தான் அன்னைக்கு சொல்லிட்டேன்ல, இதெல்லாம் விட்டு தொலைனே. அம்மா ஒரு சில உண்மைகள் உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்சா அவளை கைவிட்டுறேன்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. என்னவோ இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஏக்கா அதெல்லாம் நல்லதாவே நடக்கும், நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? விடுங்க, அதெல்லாம் இவன் பாத்துப்பான். மறுமுறை உன்னை டேய் கார்த்திக், ஒரு காஃபி. கண்ணுக்குள்ளே வசிப்பேனா? மழை துளி எங்கே என்று கடல் காட்டுமா? வெட்கமின்றி மண்ணில் அலைவேனா? ரெக்கையின்றி விண்ணில் திரிவேனா? உயிர் எங்கே எங்கே என்று உடல் தேடுமா? பதறும் இதயம் தூண்டி எடுத்து சிதறு தேங்காய் போட்டு முடித்து உடைந்த சத்தம் முந்திடும் முன்னே எங்கே சென்றாய்? எவ்விடம் சென்றாய்? என்னை காணும் போது கண்ணை பார்த்து சொல்ல, கண்ணேன் போல நீ காதல் கொண்டாயா? நீ சூரியனை சுட்டுவிடும் தாமரையா? என்னை மெல்ல மெல்ல கொல்ல வரும் மோகினியா? ஏய் உடனே இங்க வர சொன்னது, அதுவும் காலங்காத்தால காஃபியோட வந்து நிக்கிறேன். ஏங்க காலையிலேயே வந்து உங்களுக்காக ஆசையா காஃபி போட்டுட்டு வந்திருக்கேன், இப்படி கத்துறீங்க? ஏய் உன்னை யார் முதல்ல வீட்டுக்குள்ள விட்டது? எப்படி நீ உள்ள வந்த? ஓ அத கேக்குறீங்களா? காலையில கார்த்திகேயனை ஜாகிங் போறதுக்காக டோர் ஓபன் பண்ணாங்களா, அப்படியே உள்ள நுழைஞ்சிட்டேன். எல்லாரும் காஃபில காஃபி தூள் மட்டும் தான் போடுவாங்க, உங்களுக்காக நான் என்னோட காதலையும் கலந்து போட்டிருக்கேன். அதனால குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது காஃபிலாம் எதுவும் வேண்டாம், நீ இங்க இருந்து கிளம்பு. ஏங்க நீங்க இப்பதானே காஃபி வேணும்னு சொல்லி கத்திட்டு இருந்தீங்க, ஒரு வாய் குடிங்க. குடிச்சு பார்த்துட்டு வெடிக்கலைன்னா தூர ஊத்திருங்க. ஓ அப்படி, அப்ப ஒண்ணு பண்ணவா? வெடிக்கலைனா உன் மூஞ்சில கூட ஊத்துவேன், ஓகேனா சொல்லு. இந்த சிடுமூஞ்சி ஒருவேளை ஊத்திருமோ? நம்ம வேற காலையிலே குளிச்சு அழகா ரெடி ஆயிட்டு வந்திருக்கோம், இந்த ஆள் காஃபி ஊத்திட்டானா மேக்கப் எல்லாம் கலைஞ்சிருமே. என்ன உனக்கு ஓகேனா நான் காஃபி குடிக்கிறேன். நீங்க மேல ஊத்துற அளவுக்குலாம் என் காஃபி அவ்வளவு மோசமான இருக்காது, அதனால நம்பி தரேன். ஒருவேளை பிடிக்கலைனா கையில கொடுத்துருங்க, மூஞ்சில மட்டும் ஊத்திடாதீங்க, மேக்கப் எல்லாம் கலைஞ்சிரும். சரி சரி, அங்க வச்சுட்டு கிளம்பு. இல்ல உங்களுக்காக காலையிலே ஸ்கூட்டி எடுத்துட்டு வேகமா இங்க கிளம்பி வந்திருக்கேன், காஃபி எல்லாம் போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் நீங்க குடிச்சு பார்த்துட்டு
எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். இப்ப குடிக்கலைன்னா எப்படி இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன். சரி கொடுத்து தொலை. தேங்க் யூ. அதான் கொடுத்துட்டல. இன்னும் என்ன பாத்துட்டு நிக்கிறேன். கிளம்பு. இல்ல குடிச்சிட்டீங்க. ஆனா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லவே இல்லையே. சூப்பரா இல்லாட்டியும் குடிக்கிற அளவுக்கு சுமாரா இருக்கு. யோ, உனக்காக காலையில எந்திரிச்சு குளிச்சு மேக்கப்லாம் போட்டு இங்க வந்து நின்னு காஃபியை கொடுத்தா சுமாரா இருக்குன்னு சொல்ற. சரி காஃபி விடு, நான் எப்படி இருக்கேன்? என்னை மறந்தாலும் உன்னை மறவாத நெஞ்சோடு நான் இருப்பேன். ஹோய் 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 அழகோரு பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. ஹலோ, உங்களை தான் நான் எப்படி இருக்கேன்னு கேட்டேன். ம் நான் என்ன அர்த்தம்? ஒழுங்கா சொல்லுங்க. நான் எப்படி இருக்கேன்? அழகா தான் இருக்க. கிளம்பு. அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாம்ல. எப்ப பார்த்தாலும் ஊரன்னு முறைச்சிட்டே இருக்கிறது. இப்ப இங்க இருந்து கிளம்ப போறியா இல்லையா? சரி சரி போறேன். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நாளையில இருந்து ஸ்கூல் லீவு, சம்மர் ஹாலிடே விட்டாச்சு. இனிமே அதித்தி எப்படி பார்க்க போறீங்க? என்னது ஸ்கூல் லீவா? இந்த லீவ்ல நான் உங்க கூடயே இருக்க போறேன். சரி, இத சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நான் கிளம்புறேன். ஏய் இரு இரு. அதித்தியோட ஃபோன் நம்பர் உங்ககிட்ட? என்கிட்ட இருக்கு. ஆனா இப்ப நான் நேர்ல தர மாட்டேன். நைட்டு கால் பண்றேன். ஏன் ஏன் ஏன்? அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டல. ஃபோன் நம்பரை இப்ப கொடுத்துட்டு கிளம்பு. இல்ல, ஒரு பையனுக்கு நைட் நேரத்துல ஒரு பொண்ணு காரணம் இல்லாம கால் பண்ண கூடாதுல. அதான் அதித்தியோட ஃபோன் நம்பர் கொடுக்கற சாக்குல கால் பண்றேன். வரேன். சரியான லூசு. இம்ச. கிளம்பு. ஐ லவ் யூ. பை. அடே அஜய், இங்க என்ன நடக்குது? ஏண்டா லவ்வே பண்ண மாட்டேன்னு சொன்ன, இங்க பார்த்தா ஒரு கிஸ்ஸிங் போயிட்டு இருக்கு. டேய், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஐயோ, நான் வரேன் அஜய். டேய், இப்ப எதுக்கு பல்ல காட்டி நிக்கிற? இல்லடா, லவ்வே வராதுன்னு சொன்னேன். ஆனா இப்ப அந்த பொண்ணு உன்னை வந்து கிஸ் பண்ணிட்டு போறத பார்த்தா எனக்கு என்னமோ நீதான் வர வச்சிருப்பேன்னு தோணுது. ஏய் நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ அதித்திக்கு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு போக வந்தா. ஓ, நம்பிட்டேன் நம்பிட்டேன். கொஞ்சம் பெருசா இருக்கு. ச்சே, இவ்வளவு நாள் இத கூட கவனிக்காம இருந்திருக்குமே. டேய் செல்லம், அம்மா உங்களை பத்திரமா பாத்துப்பேன். நீங்க எதுக்கும் பயப்படாம உள்ள ஜாலியா இருங்க, சரியா? உன்னை எப்படா கையில ஏந்துவோன்னு இருக்கு. என்னங்க கண்ணாடி பார்த்து ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கீங்க? இல்ல, இவ்வளவு நாள் எனக்கு இவ்வளவு சிம்டம் இருந்தும் நான் இதை கண்டுக்கவே இல்ல. ஆனா இப்பதான் கவனிக்கிறேன். வயிறு கொஞ்சம் பெருசா இருக்குல்ல? ஏங்க 3 மாசத்துக்குலாம் வயிறு தெரியுமா என்ன? தெரியாதுடா. ஆனா இப்படி தொட்டு பார்த்து பேசும்போது நல்லா இருக்கு. ஏதோ எனக்குள்ளேயே கொஞ்சம் அழகான மாதிரி ஃபீல் ஆகுது. சரி சரி, அதெல்லாம் அப்புறம் ஃபீல் பண்ணிக்கலாம். வந்து முதல்ல சாப்பிடுங்க. தோசையா? எனக்கு வேணாங்க. ஒரு மாதிரி வாமிட்டிங்கா இருக்கு. உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தைக்காக நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும். என்னங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே. இந்த மாதிரி நேரத்துல அடிக்கடி பசிக்கும். நீங்க அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருக்கணும். சரி, அப்போ நான் சாப்பிடணும்னா நீங்களே ஊட்டி விடுங்க. அதுக்கு என்ன, ஊட்டி விட்டுட்டா போச்சு. என் பிரியானுக்கு ஒரு டவுட். லட்சம் வயித்துல இருக்கும் போதும் நீங்க இப்படிதானே ஃபீல் பண்ணிருப்பீங்க? என்னாச்சு பிரியா? ஏதாவது தப்பா கேட்டுட்டனா? உங்க முகமே சடனா மாறிடுச்சு. இல்ல அருண், லட்சிய வயத்துல இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு ஃபீல் பண்ண கொடுத்து வைக்கல. அந்த அளவுக்கு நான் சந்தோஷமாலாம் இல்ல. நான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணதுமே அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த குழந்தை அவரோடதே இல்லைன்னு சந்தேகப்படும் போது நான் அவ்வளோ வெறுத்து போயிட்டேன். மனசளவில் ரொம்ப நொறுங்கி போயிட்டேன். ஒரு வாய் சாப்பாடு கூட அந்த வீட்டில் என்னால் சாப்பிட முடியாது. அந்த அளவுக்கு கொடுமையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 மாசமும் அவளை சுமக்கும் போது நான் அழுதுட்டே தான் இருந்தேன். ஏன்னா மாசமே அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். என் வாழ்க்கையில சந்தோஷம் ஒண்ணு எல்லாமே போயிருச்சு. ஆனா லட்சுமி என்னைக்கு என் கையில ஏந்திரனோ அன்னைக்குதான் மறுபடியும் நான் வாழணும்னே நினைச்சேன். அன்னைக்குதான் திரும்பவும் அவளுக்காக எழுந்து போராட ஆரம்பிச்சேன். தாய்மைங்கிறது மிகப்பெரிய வரம். ஆனா அந்த நேரத்துல கூட என்னால நிம்மதியா இருக்க முடியல. ஒவ்வொரு நாளும் சித்திரவதை மட்டும்தான் அனுபவிச்சேன். புரியுது பிரியா. சரி சரி அழாதீங்க. சாரி, நான் ஏதோ யதார்த்தமா கேட்டுட்டேன். இல்லைங்க, உங்ககிட்ட சொல்லும் போது என் வாரம் கொஞ்சம் குறையதான் செய்யும். அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. சரி விடுங்க பிரியா. முடிஞ்ச போனதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். அழாதீங்க பிரியா. என் செல்லல எங்க அழுகி நிறுத்துங்க பார்க்கலாம். ஏய், நான் தான் சொன்னலடி, என் குழந்தைகிட்ட 2 வார்த்தை பேசிக்கிறேன். அதுக்கு என்ன இப்படியா? எந்திரிங்க, எனக்கே ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. அடியே, இதுல கூச்சப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னும் உன்கிட்டயே பேசுறேன். என் குழந்தைகிட்ட தானே பேசுறேன்.
அதுக்காக நீங்க எந்திரிச்சு நின்னு பேசுங்க. அப்படி பேசினாலே கேக்கும். ஏய் கொஞ்ச நேரம் சும்மா இருடி. ஏய் குட்டி, இங்க பாருங்க. உங்க அக்கா என்கிட்ட கோவமா இருக்கா. நீங்க வந்துதான் எங்கள சேர்த்து வைக்கணும். அப்புறம் உங்க அக்கா கூட எப்பவுமே சண்டை போடக்கூடாது. உனக்காக நான், உன் அக்கா, உன் அம்மா 3 பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். என் செல்ல குட்டி, சீக்கிரம் வாங்க. அம்மாவுக்கு எந்த சிரமமும் கொடுக்க கூடாது. நீங்க சமத்தா உள்ள இருக்கணும். ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எந்திரிங்க. அட இருடி, கொஞ்ச நேரம் என் குழந்தைகிட்ட பேசிக்கிறேன். ஏங்க உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எந்த குழந்தையா இருந்தா என்ன, எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகே தான். இருந்தாலும் நமக்கு ஆல்ரெடி லட்சம் இருக்கா. அதனால ஒரு குட்டி பையன் வந்தா நல்லதா இருக்கும். அப்ப பொண்ணா இருந்தா அக்செப்ட் பண்ண மாட்டீங்களா? சிச்சி, அப்படிலாம் இல்ல. பொண்ணா இருந்தா டபுள் ஓகே தான். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு ஒரு பிரின்சஸ் இருக்கா. மறுபடியும் இன்னொரு பிரின்சஸ் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். என் ராக் ஸ்டார் மாதிரி அவளையும் நான் நல்லபடியா வளர்ப்பேன். நீங்க இந்த குழந்தைய விட லட்சுவை பத்தி தான் ஓவரா யோசிக்கிறீங்க போல. பின்ன இருக்காதாடி. என்ன இருந்தாலும் எனக்கு அவதான் முக்கியம். ஒருவேளை அவளால இதை ஏத்துக்க முடியலன்னு என்ன பண்ணுவீங்க? எனக்கு தெரியல பிரியா. ஆனா சீக்கிரமா என் லட்சம் சமாதானம் ஆகணும். இந்த விஷயத்தை அவட்ட சொன்னதுமே அவ இதை ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பா பாருங்க. அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா எனக்கும் ஹாப்பி தான். ஏங்க என்ன பண்றீங்க? என் செல்ல குட்டி. ஏங்க லூசா நீங்க? நீங்க இப்படி உட்காந்து பேசுறதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். இதுல கிஸ் வேற பண்றீங்க. ஏய், இந்த கிஸ் உனக்கு நினைச்சியா? உள்ள இருக்கிறது என் குட்டி பாப்பாக்கு. ஓ அப்படி. அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்ல. சேச்சே, அப்படிலாம் இல்ல. நீயும் எனக்கு முக்கியம் தான். வேணா அதை நிரூபிக்கிறதுக்கு இன்னொன்னு கொடுக்கவா? என் செல்ல குட்டி. என்னம்மா, போதுமா இல்ல என் குழந்தைக்கு இன்னும் கொடுத்துட்டே இருக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒழுங்கா இங்கிருந்து எந்திரிங்க. முதல்ல அங்கிருந்து எந்திரிங்கன்னு. அக்கா கங்க்ராச்சுலேஷன், நீ பிரெக்னெண்டா இருக்கியா? ஏய் அது அது வந்து அப்படிலாம் இல்லடி. போய் சொல்லாத. அத்தான் பேசிட்டு இருந்ததை நான் பார்த்தனே. உன் வயித்து தொட்டு அவர் குழந்தைகிட்ட பேசுற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. அப்போ நீ பிரெக்னெண்டா இருக்கியா? அக்கா கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். ஹே லட்சு, நீ விளையாடுறதுக்கு இனி ஆள் தேடவே வேண்டாம். உன் கூடயே இருக்க ஒரு குட்டி பாப்பா வரப்போறா.